மாசி மேகநாதன். இப்போதைக்கு இவன் கேபினெட் மினிஸ்டரா இருக்கான். மோசமானவனு தெரிஞ்சு கூட உங்க அப்பா கூட நெருக்கமா இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக ஜனங்க இன்னமும் இவனுக்கு ஓட்டு போடுறாங்க. அம்பத்தூர் கணேஷ் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு, எக்ஸ்டார்ஷன்ஸ், இது போக 13 கொலைகேசி மேல இருக்கு. மல்லேஸ்வரன் அவங்க 2 பேரும் மொல்ல மாறினா இவன் முடிச்சவதி. செய்யற எல்லா பிசினஸ்லயும் 3 பேருக்கும் பங்கு இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி இவங்க 3 பேரும் இன்னும் நாயக்கோட தொடர்புல தான் இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற 2 பேரும் மல்லேஷோட பசங்க. ஒருத்தன் தாஸ், இன்னொருத்தன் அருண். பயங்கரமான விமனைசர்ஸ். அருண் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு கெடுக்க ட்ரை பண்ணும்போது அவ பீர் பாட்டில உடைச்சு அவன் தொண்டையில குத்துனப்ப இவன் குரல் போயிடுச்சு. ஜெர்மன்ல இருந்து ஸ்பெஷலா கொண்டு வந்த மெஷினோட உதவியால மட்டும்தான் இவனால பேச முடியும். குட் அஜய், நீ சொன்னது கரெக்ட். ஐ அக்ரி வித் யூ. இவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணாலும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு எப்படியும் வெளியில வந்துருவாங்க. ரூல்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு போலீஸ்லாம் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும், என்ன வேணா செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டு. இந்த ஆபரேஷன்ல யார் குறுக்க வந்தாலும் தூக்கு. எக்காரணத்தை கொண்டு அந்த நாய்க்கு மிஸ் ஆகக்கூடாது. ஐ அம் கிவிங் ஃபுல் பவர். தேங்க்யூ சார். சார் சும்மாவே சீண்டி விட்ட புலி மாதிரி கண்ணில் பட்டவனை எல்லாம் வேட்டாடுவான். இவனுக்கு இன்னும் பவர் கொடுத்தீங்கன்னா இவன் கூட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் சார். டோன்ட் வரி மிஸ்டர் மூர்த்தி, உங்களை டிபுடேஷன்ல வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்கேன். எந்த டிபார்ட்மெண்ட்? டிராஃபிக். யாரு இந்த மிஸ்டர் பீனு? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. இவர் பேர் மொக்க வெங்கட்ராமன். ஹீரோ ஆகணுங்கிற வெறியில ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்துட்டாரு. அவரே ஹீரோவா நடிச்சு சொந்தமா படம் எடுத்தாரு. இப்ப நடுத்தரல நிக்கிறாரு. கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம தூரத்து சொந்தக்காரான மினிஸ்டர் மாசி மேகநாதன் கிட்ட பிஏவா சேர்ந்துட்டாரு. ஆனாலும் நடிப்புனா பைத்தியம். பெரிய ஹீரோயினோட தான் ஹீரோவா நடிப்பேன்னு ரோட சுத்துறாரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் தம்பி தான். யார் அடிச்சா மூளை கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் தமிழ். கட். ஏயா இப்படி சொன்னா தியேட்டர்ல கிளாப்ஸ் அடிக்க மாட்டாங்க, செருப்பால அடிப்பாங்க. இன்டென்சிட்டியோட சொல்லணும். நான் எப்படி சொன்னேன்? இன்டென்சிவ் கேர்ல இருக்கிற மாதிரி சொன்னேன். ஒன் மோர். சரி, ரெடி. கிளாப் இன். 517 டேக் 10. ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக். இந்த டயலாக் முடியப்போ தியேட்டர்ல எவனும் இருக்க மாட்டேன்டா. இழுத்து சொல்றதுல இன்டென்சிட்டி, ஷார்ட்டா சொன்னாலும் ஷார்ப்பா சொல்லணும். கரெக்ட். இதை விட யார் சார் பெட்டரா பேசுறா? நான் சொல்றேன் சார். சொல்லு. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அவன் தான் தமிழ். Fantastic, super, mind blowing, unbelievable. இதுடா இன்டென்சிட்டி, இதுடா மாடுலேஷன், இதுடா டெலிவரி, இதுடா ஹீரோயிசம். கண்ணா, உனக்கும் உன் சினிமாவுக்கும் ஒரு கும்பிடு. இந்த கிழவனை வச்சா சினிமா எடுங்க, விளங்கிடும். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லடா, நான் இவரை வச்சா ஹிட். சார், அவசரத்துல வாய் விட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? இல்லாமலாம் வாங்கின கடனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி சார். இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கா? சீச்சி, உங்களுக்குள்ள ஆக்டிங் புலி இருக்கு சார். ஐ அம் வெரி லக்கி. ஒரு டைலாக்குக்கே இப்படி ஆடி போயிட்டியே. எனக்குள்ள இருக்கிற பல நவரசங்களை வெளிப்படுத்த ஒரு ஸ்டோரியிலே பண்ணிருக்கேன். அத பார்த்தா நீ என்ன ஆவ? யாரியா நீ? சிங்கத்தை தூரத்துல இருந்து போகணும்னு ஆசைப்பட்டா பாத்துக்கோ. சிங்கத்தோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் ட்ரை பண்ணி போகலாம். ஆனா அது சும்மா தானே இருக்குன்னு இருக்கிற விளையாடுன வேட்டை. பாஷா பாய், ஏப்பா அங்க பாத்துட்டு இருக்க, இங்க பாரு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தெரியும்ல. இந்த மாணிக் பாஷா சொல்றதா செய்வா, செய்யறதா சொல்லுவா. என்ன சார்? அவ்வளவுயே அது என்னை படிச்ச படைக்கே தெரியும். மோதி பார்க்கதா வரும் மலை இல்லடா, அண்ணாமலை. வந்து மோதி பார். மன்னிப்பு யாருக்குடா? என்ன நடிப்பு சார்? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஏழைங்க வாழ்க்கையில விளையாடுறவனுக்கு நோ மன்னிப்பு. அப்பாவி மக்களை ஏமாத்தி கையில இருக்கிறத சுரண்டவனுக்கு நோ மன்னிப்பு. கலப்படப்பால்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து ஐயான்னு கதர்னாங்களே தாய்மார்கள், அவங்க நிலைமைக்கு காரணமானவங்களுக்கு நோ மன்னிப்பு. அநியாயமா வெடிகுண்டு வச்சு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கொல்றாங்களே. பாத்தியா, கேப்டன் மாதிரி பேசிருக்காரு. பிளாக் ஷீப். வசி. வெங்கட் சார், வெங்கட் சார். அவ்வளவுதான் விடுங்க. டேய், நம்ம ஹீரோ கிடைச்சாரு. ஐ அம் சோ ஹாப்பி. சார், இவ்வளவு நாள் எங்க சார் ஒளிஞ்சிருந்தீங்க? கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம கேரளால ஒளிஞ்சிருந்தேன். மச்சான் மினிஸ்டர் ஆனதும் திரும்பி வந்துட்டேன். சார், நான் இப்ப சொல்றேன், சினிமான்னு ஒண்ணு எடுத்து அது உங்களோட தான் சார் எடுப்பேன். அது நடக்காது சார். யாரா அவன்? நான் தான் டைரக்டர் சார். ஹீரோவை மாத்தினதுனால ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் ஆயிரே? எப்ப பார்த்தாலும் அதே ஹீரோ அதே கதை. புதுசா யாரும் வரக்கூடாதா? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நினைச்சா நீங்களே படம் எடுக்கலாம்ல. நான் எடுக்கிறது என்னையா? அது இல்ல சார், சிங்கப்பூர் சிங்கார மாமா பெல்லாரில இருக்க கிரானைட் லேண்ட் விக்கணும்னு சொன்னார்ல, அது வித்து வர கமிஷன்ல படத்தை முடிச்சு கட் அவுட் வச்சிடலாமா சார்? இங்க பேத்துமா ஐயரே, I'm a creator not a mediator. உங்க நல்லது இதே நல்லது. என்ன அதுல? ஏய் ஐயா, நீ சும்மாரியா? தம்பி, உன்கிட்ட திறமை இல்லைன்னு யார் சொன்னா?
ஆனா உன் திறமைய படமா எடுக்கிறதுக்கு காசு வேணுமா இல்லையா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? ஐயர் சொல்றத கேளு. வெங்கட் சார், நான் சொல்றத பொறுமையா கேளு. எனக்காக, உன் ஹீரோவுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. சரி உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா பையர் இருக்கணும்ல. பையர் நான் தர்றேன். யாரு? என் மச்சான் மாசி மேகநாதன். அவர் வாங்குவாரா? வாங்கிட்டே இருப்பாரு. அது அவர் வீக்னஸ். அதனால பையர் ப்ராப்ளம் இல்ல. நீ கமிஷன் எவ்வளவு எதிர்பார்க்கற? என்ன பெருசாங்க, ஒரு பர்சன்னா ஒரு 4 கோடி வரும். 2% வச்சுக்க, 8 கோடி வாங்கிக்க. அதுக்குன்னு 8 கோடின்றது அநியாயம் இல்ல சார். எது அநியாயம்? அவன் என்னென்ன அநியாயம் பண்ணி இந்த அளவுக்கு வந்தான்னு உனக்கு தெரியுமா? அதனால நீ பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்காத, படத்தை மட்டும் எடு. ஆமா, உன் மாமா அங்க இங்கதான் இருக்கணும், இல்லன்னா வெளியே போ. மாப்பிள, என்னையா? ஒண்ணும் இல்ல, என் பல்லு செட்டை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. புது பல்லு செட்டு வாங்கணும். கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. மரத்துல காய்ச்சல் தொங்குது நினைச்சிட்டு இருக்க? எதுக்கே பல்செட்டு கேக்குற? என்ன திக்கிறதுக்கு? என் ப்ராப்பர்ட்டி அனுபவிச்சுக்கிட்டு நீங்க இப்படி பேசுறது நியாயமே இல்ல. நான் இப்படிதான் பேசுவேன். இஷ்டம் தான் இங்க இல்லன்னா வெளியே போ. என் பொண்ணு முகத்துக்காக தான் உங்க ஹராஸ்மெண்ட் எல்லாம் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கடவுள் உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட மாட்டாரு. இது சத்தியம். கிழிச்சர். ஹலோ, நான் உலகநாயகன் பேசுகிறேன். உலகநாயகனா? என்ன கேலி ஏத்திரியா? நான் உண்மையாவே கமலஹாசன் தான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, நீங்க போன் பண்ணீங்கன்னு எதிர்பார்க்கலண்ணே. என் பல்லு செட்டு குமாரியா? என்ன சொன்ன? சாரிண்ணே, உங்களை இல்லண்ணே. நேத்து நானும் ரஜினியும் உங்க நடிப்பை பார்த்தோம். அண்ணே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ரஜினி பார்த்துட்டு சிவாஜி சார் மறுபடியும் பிறந்திருக்காருன்னு சொன்னாரு. அண்ணே ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. ஓகே. அண்ணே ரஜினி சார் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கண்ணே. சிவாஜி சார் மறுபடியும் பிறந்து வந்திருக்காருன்னு சொன்னார். நான் நம்ப மாட்டேன். நம்பல என்ன நான்கு சாவு. சொல்லுங்கண்ணே. அது ஒண்ணும் இல்ல, சங்கர் அண்ணா ரியாலிட்டி ஷோல உங்க கேரக்டர் சின்னதாயிடுச்சுன்னு ரஜினி ஃபீல் பண்ணாரு. ஆமாண்ணே, எனக்கு அதே ஃபீலிங் தானே. நடிக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் பெரிய கேரக்டர் தர்றாங்கண்ணே. அதனாலதான் உங்களை மெயின் கேரக்டரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பிளான் பண்ண. அதை விட இதுதான் முதல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சரிண்ணே. பிரைஸ் மணி கூட டபுள். 100% அது உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க பசங்க வந்து உங்கள்ட்ட அந்த கான்செப்ட சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. பாய். ஏய் பாத்து எனக்கு இருக்கிற டிமாண்ட. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும். இதுவும் சத்தியம். செத்துற போற கதவு துற. வாங்க. வணக்கம் பத்மா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. புது ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் என்ன சார் அதுக்கு தான் வந்தோம். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? கமல் சாருக்கு ஏதாவது ஃபோன் பண்ணீங்களா? நான் அவருக்கு பண்ணல, அவர் தான் எனக்கு பண்ணாரு. கமல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆனு வாய பொழுக்கிறிய என்ன? ரஜினி சார் கூட தான் பண்ணுவாரு. நீ மேட்டர் சொல்லு. கான்செப்ட் என்னன்னா நில அபகரிப்பு மிருகங்கள். டைட்டில் சூப்பரா இருக்க. இதுல என் கேரக்டர் என்ன? இதுல உங்க கேரக்டர் பேரு சிங்கப்பூர் சிங்காரம். என்ன ரொம்ப ரிச்சா? ரொம்ப ரிச், ஆனா கொஞ்சம் ஏமாளி. பயங்கர முன்கோபம், ஆனா சிரிச்ச முகம். அபரிதமான மனிதநேயம், கொஞ்சம் கன்னிங், பயங்கர திமிர். கேரக்டர்ல நிறைய ரசம் இருக்கு. மொத்தமா என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரியாலிட்டி ஷோல ரியல் லைஃப்ல இருக்கிறவங்களும் நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மினிஸ்டர் மாசி மேகநாதன். அந்த ஆளு எப்படி அலையறான்? பாலிடிக்ஸ்ல பல கோடி அடிக்கிறான்ல, பிரைஸ் தொட்டி குத்துறதுக்கு வரானா? சரி சரி, யார் என்ன தகுதி பண்ணாலும் பிரைஸ் மணி எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அது பிரைஸ் மணி எனக்கு தானே என் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி போச்சு. ஓ அதான். என் கேரக்டர் என்ட்ரி எப்போ? நாளைக்கே சார். ஓ மை காட், இல்ல முக்கங்கள் பணத்தை அப்படி விசிறாரு. உங்க அப்பா மாதிரி கஞ்சனாவா இருக்கணும். முடியா பைய, எந்திரிச்சு போய் அவரை கூட்டிட்டு வா. ஓகே. ஹாய். நீ செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அஜய். எங்க அப்பா ரொம்பவே மாறி போயிட்டாரு. இப்போ என்ன பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவ? நான் சொல்றத கேளு. மாட்டேன். போலீஸ்னா எனக்கு என்ன பயமா? எங்க அப்பா கூட போலீஸ் தான். நான் போக மாட்டேன். I said go. I said no. ஏன் டைரக்டர் சார் அந்த பொண்ணு அப்படி அடிச்சீங்க? பின்னங்க அவ போய் உங்களுக்கு ஹீரோயின்னா எப்படிங்க? நல்லா தானே இருக்கா? என்ன நல்லா இருக்கா? நான் உங்க ரேஞ்சுக்கு இல்லையா நான் தரான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கரெக்ட். ஃபர்ஸ்ட் படம் வேற, எனக்கு ஈக்குவலா இருக்கணும்ல. வாங்க மச்சாங்கிட்ட அறிமுகப்படுத்துறேன். இனிமே அவன் கூட ஜென்மத்துக்கு பேச மாட்டேன். தப்பான நேரத்துல போனா ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். அவன் ஏதோ போலீஸ் ஆபரேஷன் எடுத்திருப்பான். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். மச்சான் இவர்தான் என் ஃப்ரெண்ட் பல்லாரி பாபு. ஹலோ. சிங்கப்பூர் சிங்காரத்து தங்கச்சியோட ஒரே பையன். அவருக்கு இவர் சொல்றதா வேத வாக்கு, இவருக்கு நான் சொல்றதா வேத வாக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க மாமாவோட பேசி மத்த விஷயத்தை முடிவு பண்ணலாமா? இப்ப ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியில இருக்காரு. தவத்துல இருந்து தாவ மாட்டாரு. உங்க பார்ட்னர்ஸோட சேர்ந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சிங்கிள் சிட்டிங்ல டீல முடிச்சிடலாம். அப்ப நாளைக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு டீலிங் முடிச்சுக்குவோம். டன்னு. अबे कौन है तो? பப்ல எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? மிரட்டிட்டீங்க. அந்த பொண்ணு ஐட்டம் பாம்னா நீங்க ஆட்டம் பாம். பின்னி பிசில் எடுத்துட்டீங்க. இட்ஸ் ஒன்லி சாம்பிள் பீஸ். சுரங்கத்துல என்ன நிறைய இருக்கு. சார் இந்த பென் கேமரா மாட்டீங்க. பென் கேமராவா? எஸ். உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீச்சன்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். சூப்பர் அந்த டெக்னாலஜி. கேமரா இருக்குன்னு பயப்படுறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் இல்ல.
கண்ணை மூடிக்கிட்டு நடிப்பை மட்டும் மழையாட்டம் கொட்டலாம். கரெக்ட் குருஜி. சார் சார் ஏய், மோஸ்ட் வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம். நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம் சார். எல்லாரும் ஓவரா நடிக்கிறானுங்க. என்ன நடிச்சாலும் பிரைஸ் மணி கிடைச்சிருமா? வாங்க சார் வாங்க, என் பார்ட்னர் சார் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் டைமா எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க. டீயா, காஃபியா, விஸ்கியா, பிராண்டியா? இவன் என்ன ஓவரா நடிக்கிறான்? சைல்ட் ஆர்டிஸ்டா சார்? சைல்ட் லீடரான்னு கேட்க வந்தாரு மாமா. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு பென்ல வச்ச மாதிரி மத்தவங்களுக்கு ஷர்ட் பட்டன்ல கீச்சன்ல எங்க வேணா இருக்கும். அங்க நடக்கிறது இங்க ரெக்கார்ட் ஆகும். ஐ அம் யூத் லீடர் முத்துகிருஷ்ணன். இஸ் மை சன். வயசு நாட்டா இருக்கா, இவனை சன்னன்றீங்க? வயசுமா இருக்கா, நல்ல பஞ்சு கொடுத்தாரியா. ஆனா மல்லேஷக்கல் நேத்து சூப்பர் மேட்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. பப்ல சிங்கா நமக்கு டான்ஸ் பினிட்டாரு. ஃப்ளோர் ஃபுல்லா பணத்தால நம்பிட்டாரியா. கிட்டத்தட்ட 10 லட்சத்தை கொட்டிருப்பாரு பார்ல டாக். வெட்டி பேச்சு நிறுத்திட்டு எல்லாருக்கும் போய் காஃபி கொண்டு வாப்போ. போறேன், என்ன பண்றது? என்ன சார் இவரு ஹீரோ போய் காஃபி கொண்டு வர சொல்றாரு? வளர ஸ்டேஜ்ல இதெல்லாம் கண்டுக்கூடாது. ஹீரோ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நானே ஃபீல் பண்றேன், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? காஃபி டீயா? டீ. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒண்ணு இல்லைங்க, எங்க மாமா சிங்கப்பூர்ல 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. லிக்விட் கேஷ் தேவைப்படுது. அதனால பல்லாரியில இருக்கிற 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட விக்கணும்னு டிசைட் பண்ணிருக்காரு. அதானே மாமா? எஸ். மார்க்கெட் வேல்யூ 7 கோடினாலும் இமிடியேட்டா கேஷ் கொடுக்குற பார்ட்டியா இருந்தா 3 கோடிக்கு தூக்கி போடுறதுக்கு தயாரா இருக்கு. வாட் இஸ் தி டெல்லிங்? ஓகே மாமா. சார் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் சார். 1 கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு கோயில் கட்டுறோம் சார். ப்ளீஸ் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க சார், ப்ளீஸ். ஓ ஏழ்மை எனக்கு புரியுதுடா. 2 கோடிக்கு தூக்கி போடுற எடுத்து பம்பளி மாஸ்குட்டி. சார் இந்த கணக்கு கேளுங்களேன். ஏன்டா அப்படி பிஞ்சிலே படுத்திருக்க? பல்லாரி பாபு, லேண்ட் மொத்தமும் உங்க மாமா பேர்ல தானே இருக்கு. நீங்க இப்படி சந்தேகப்பட்டு அவர் ஃபீல் பண்ணுவாரு. அவர் ஃபீல் பண்ணா நான் ஹர்ட் ஆவேன். நான் ஹர்ட் ஆனா டீல் கேன்சல் ஆகும். அப்புறம் உங்க இஷ்டம். அவன் ஒரு சின்ன குழந்தை. அவன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க உடனே டாக்குமெண்ட்ஸ் வரவழைங்க. டீலை ஃபினிஷ் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வர வைக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்க 3 பேரால பொட்ட முடியுமாங்கிறதா டவுட். நாங்க 3 பேர் மட்டும் இல்ல சார், எங்க பின்னாடி பெரிய ஆளு ஒருத்தர். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சாரு, நீங்க எங்களை நம்புங்க. டீலை உடனே முடிக்கலாம். ப்ராமிஸ். என்ன சொல்ற, நம்பலாமா? நம்பினாதான் மாமா நெருங்க முடியும். சரி, டாக்குமெண்ட் வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துரு. நீங்க பணத்தை ரெடி பண்ணுங்க. பணத்துக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, அது ரெடி. மொக்கங்கள் காஃபி சூப்பரா இருக்கும், எடுத்துக்கங்க. என்ன சார் இது? கிழட்டு போயலே, கண்ணு அவிஞ்சா போச்சு. என்ன சார் இது? டீலே வேணாம், கேன்சல். அவசரப்படாத, என்னாக்க பாரு. இது என்ன சார்? மச்சான், என் வாயில விழுந்தவங்க நாசமா போயிடுவாங்க. குட்டிச்சோர் ஆயிடுவானுங்க. இதெல்லாம் பேட்டில நீங்க சொல்லி ஆகணும் சார். கண்டிப்பா. ரெடி கோயிங். ஆமா, காஃபி போட்டது யார் மேன்? நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு வந்தது நான் தான் சார். டேக் திஸ். கொண்டு போறது நான் தான் சார். அவங்கள்ட்ட வாங்கிக்க. we are going. போலாம் மாமா. என்னப்பா இது? காஃபிக்கா 2 லட்சம்? நீங்க குடுக்கறதோட சேர்த்து 3 லட்சம். டேய், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கடா. பத்மஸ்ரீ சார் உள்ளார பெர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இங்க பார்த்தோம் ஜெய். இங்க என்னடா பாத்தீங்க? பக்கத்துல நான் பார்த்து பயந்துட்டேன். அது எப்படி சார் நீங்க தான் சிங்கப்பூர் சிங்காரன்னு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சீங்க? நம்ப வைக்கிறது நடிகனோட திறமை. எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இனிமே எஸ்எம்எஸ் ரிக்வெஸ்ட்லாம் இல்ல, ஓபன் சேலஞ்ச் தான். ஆல்ரெடி அந்த மொக்க உங்களை சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனா? கம் ஆன், ஆக்ஷன். டேய் மொக்க, பானா ஆர்டிஸ்ட் கிட்ட மோதனா பஞ்சராய் போறது உறுதிடா. 5 ரூபாய் நடிகண்டா நீ, 5 கோடி நடிகண்டானா? பத்மஸ்ரீ கிட்ட வச்சுக்கிட்ட பஞ்சு பஞ்சா பிஞ்சு போயிடுவேன். எவன் எதற்கு நடிச்சாலும் சரி, ஜெயிக்கிறது நான் தான். நான் தான்டா. சேலஞ்ச். பாய், நாம சந்தேகப்பட்ட மாதிரி நம்ம பண்டியை கொடூரமா கொண்டிருக்காங்க. கொன்னவன் பேர் அஜய். அவன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக இப்ப சென்னைக்கு வந்திருக்கான். அங்கிருந்தே அண்டர் கவர் ஆபரேஷன் பண்றான். இது அவன் டீம். தம்பி, இந்த தம்பி தான் உங்களுக்கு ஆப்பு வச்சதா தம்பி? கூல் ராஜா, இந்த தம்பி சாதாரண தம்பி இல்ல, சீரிப்பாயிர சிறுத்தை. ஒரு வாட்டி ஷார்ப் ஷூட்டர் கில்லர் சஞ்சய்னு பேரு. அவனுக்கு நான் தான் இடம் கொடுத்தேன். பிசிபில்லாபாத் வேணும்னு கேட்டான், செஞ்சு கொடுத்தேன். அதை எடுத்து ஒரு வாயில வச்சாரோ வெச்ச சோறு வாயிலே இருக்கு, உயிர் மேல போயிடுச்சு. பிசிபில்லாபாத் வேஸ்டா போயிடுச்சு. செகண்டுக்கு ஒருத்தர் 10 செகண்ட்ல 10 பேரை பந்தாடிட்டாரு. அதனால இந்த பழி வாங்குற இடத்தெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாருங்க. அப்படின்னா என் தம்பிய கொன்னவனை விட்டுட்டு நான் உயிருக்கு பயந்து ஓடணும். கூல் ராஜா, உங்க தம்பி போயிட்டானே நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க போயிட்டா ஃபீல் பண்றதுக்கு உங்க தம்பி இல்லையா? கரெக்டா? குட் ஒன். கோ அண்ட் கெட் மீ காஃபி. கூல். ஹாட். கூல். ஏய் கதர், இந்த கூல் பார்ட்டியோட டார்ச்சர் தாங்க முடியலடா. சிரிச்சுக்கிட்டே ஊசியை ஏத்துறான். இவன் கண்ணு முன்னாடி அந்த அஜய கொன்னுட்டு அதுக்கப்புறம் இவனை கொல்லணும். நாய்க் பாய் கிட்ட பேசி முதல்ல அமௌண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாய்தான். எனக்கு இத்தனை நாள் பிரச்சனை கொடுத்த அந்த போலீஸ்காரன் சென்னையில தான் இருக்கான். நான் சீக்கிரம் சென்னைக்கு வரேன். அவனை பத்தி என்கொயரி பண்ணுங்க.
அவன் போட்டோவை நான் ஃபேக்ஸ் பண்றேன். நீங்க ஃபேக்ஸ் அனுப்புவீங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஜாகிரதையா டீல் பண்ணுங்க. விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. நம்ம பார்ட்னர்ஸ் தவிர என் பசங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேன். கவலையை விடுங்க. கூல் ராஜா கூல். எப்பவும் இப்படி டென்ஷனாவே இருக்க கூடாது. ஹாட் காஃபி. கோல் பாபு, இந்த போட்டோவை சென்னைக்கு ஃபேக்ஸ் பண்ண. நம்பர் பின்னாடியே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் நீங்க திருந்த போறது இல்ல. கூல். ஏ பாச்சா பாரு பாஷா பாய், एक फोटो फैक्स அனுப்புங்க. நாயக் பாயை டார்ச்சர் பண்ற போலீஸ் இவனா? எனக்காக என்ன கேட்ட? உனக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். கூல். யார் பெத்த பிள்ளையோ? இவன் மூஞ்ச பார்த்தா நாயக் பாய் மட்டும் இல்ல, மொத்த உலகத்தையே டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கா. இந்த ஆளு டிவில பார்த்த மாதிரி இருக்கு. சரி மல்லேஸ்வரனே, அந்த நாயக் பாயோட போன்ல பேசும்போது ஏன் இந்த லேண்ட் டீல் மேட்டரை பத்தி நீங்க பேசல? நிறுத்துற. இது நாயக் பாய் விஷயம். மேட்டர் ஃபுல்லா தெரியாம அவர்கிட்ட கொண்டு போனோம்னு வெய், ஏதாவது தப்பாச்சுன்னா நம்மள வெட்டி நாய்க்கு போட்டுருவாரு. டேய் கணேஷ், உனக்கு பெல்லாரியில ஆளுங்க தெரியும்னு சொன்னல, அந்த சிங்கப்பூர் சிங்காரம் பத்தியும் அவங்க நிலத்தை பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் விசாரி. அஜய், அந்த கணேஷ் பல்லாரிக்கு ஃபோன் பண்ணிருக்கான், கேள. அண்ணா, பಳ್ಳாரில 200 ஏக்கர் வச்சிருக்கிற சிங்கப்பூர் சிங்காரம்னு யாரா தெரியுமா உனக்கு? சிங்கப்பூர் சிங்காரமா? அப்படி யாரும் இந்த ஊர்ல இல்லையே. எதுக்கு விசாரிச்சு பாக்குறேன்னா? பாக்குறேன் கேக்குறேன்ல, 10 நிமிஷத்துல எனக்கு பதில் வந்தாகணும். ஓகேண்ணே. அஜய், அங்க பாரு. இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுனா? சொல்லு முத்து. பல்லாரி மொத்தத்திலே சிங்கப்பூர் சிங்கார்னு யாருமே இல்லனா. கேப்ல உங்களை கேனே நாக்கிட்டானுங்கண்ணா. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. டேய் மொக்க, மினிஸ்டர் கிட்ட போன குடுறா. மொக்கையா வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு. இந்த பார் தம்பி, மேட்ரு என்னன்னு சொல்லு. குடுக்கறதா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். கிழட்டு மொக்க, சிங்கப்பூர் சிங்காரங்கிறவன் பெல்லாரிலேயே இல்ல. தெரியும். தெரியுமா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தவர் அதுக்குள்ள பெல்லாரில எப்படி இருப்பாரு? ஹவ்? லூசு பண்ணாட வந்த அடிச்சே கொன்னுடுவேன். முதல்ல போன மினிஸ்டர் கிட்ட கொடு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ மேட்ரை சொல்லு, நான் அவர்கிட்ட கொடுக்கறேன். நீ சொன்னதுல கொஞ்சம் கூட மேட்டரே இல்ல. ஹவ் கேன் ஐ கிவ் இட் டு ஹிம்? ஹாய் அஜய், என்ன அப்படி பாக்குற? அன்னைக்கு நான் அப்படி அறிஞ்சாலும் நானே இன்னைக்கு வந்து பேசுறேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஏதோ போலீஸ் வேலையில டென்ஷனா இருக்கேன்னு நினைச்சேன். மறுபடியும் எவ்வளவு டென்ஷன்? மறுபடியும் போலீஸ் வேலையா? இந்த போலீஸ்காரனுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் மறுபடியும் ஏதாவது கிரிமினல் பின்னாடி அலையா? ராங் நம்பர் என்ட்ரி கொடுப்பியா? யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். என்னாச்சுங்க? எப்படி விழுந்தாரு?
ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையா? என்ன சார் ஒண்ணு இல்லன்னு மழுப்புறீங்க? உங்க ஃபேஸ பார்த்தாலே நீங்க டென்ஷனா இருக்கீங்க நல்லாவே தெரியுது. சித்தப்பா ஒண்ணும் ஃபோன் இல்லைன்னு சொல்றல. டென்ஷனா இருக்கீங்களே. தம்பி ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சுடா? சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு. ஏய், நீ டென்ஷனா இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒண்ணும் ஆகாது. இது வைரம் பாஞ்ச கட்ட. நீ சொல்லு. நம்ம கணேஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. கடவுளே. அப்பா அதுக்கு தான் நான் எங்க இருக்கா? கேடா கணேஷ், உண்மையில என்னடா நடந்துச்சு? சும்மா ஊன்னா எப்படி தெளிவா சொல்லு. அதை எடுத்து அவன் செத்துருவான்டா. ஓ, அவன் உண்மை நிலவரம் என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். ஸ்பைன்ல அடிபட்டதால நகர முடியாது. செஸ்ட் ரிப்ஸ் உடைஞ்சதால மூச்சு விடுறதும் கஷ்டம். அதனால உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. 1 மாசத்துல நார்மல் ஆயிடுவாரு. சொல்லு. நல்ல டீல் மாட்டி இருக்கிற நேரத்துல இப்படி பார்த்துட்டானே. அது சரி, அவன் குடும்பத்துக்கு சொன்னீங்களா? சொல்லி அனுப்பிட்டேன், நாளைக்கு வந்துருவாங்க. சார் பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். வாங்க, சங்கரனை வந்துட்டாரு. வாங்க வாங்க. ப்ளீஸ் டாக்டர், எங்க அப்பா பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருங்க, நாங்க முடிஞ்சதை பண்ணிருக்கோம். மத்தத கடவுள் பார்த்து. வணக்கம் சார். கணேஷ் பையன். எங்க அப்பா காசில இருந்து வந்தோட எல்லாரும் வந்து உங்களை பாக்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி நான் இருக்கல. இங்கே உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். ஏய், மினிஸ்டர் மாசி மேகநாதன் சொல்லு. ஓகே டாக்டர், இப்ப நிலைமை எப்படி இருக்கு? மூளை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நரம்பு மண்டலம் சுத்தமா செத்துருச்சு. நரகத்தை அனுபவிக்கிறாரு. பேச்சு வராது, மூச்சு விட கூட கஷ்டம். கடைசி வரைக்கும் நடைப்பிணமா தான் வாழணும். என்ன சொல்லும்? ஷாக் ஆயிட்டியா? நான் போலீஸ்ன்னு தெரிஞ்சதுக்கே மூச்சு எடுத்துக்கிச்சே. இதுவே நான் சங்கரன் பையன் தெரிஞ்சா இன்னொரு ஷாக் கொடுக்கட்டா? அப்பா சாவு எவ்வளவு சாஃப்டா வருதுன்னு பாரு. கணேஷ், உன்னை இந்த நிலைமையாடா பார்க்கணும். அப்பா கையில ஏதோ பேப்பர் இருக்கு. என்னடா அது? சங்கர் அண்ணன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால இதை தாங்க முடியல. உங்க கையால ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. என் தாய கடைசி ஆசை. ஐயோ அண்ணே, என்னால எங்க அப்பா அப்படி பார்க்கவே முடியலண்ணே. கொன்றுங்கண்ணே, கொன்றுங்கண்ணே. அப்பா நான் எப்படி அவருக்கு இந்த நரக வேதனை வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க. என் கையாலேயே வேற வழி இல்லப்பா. வேதனை என்னன்னு எனக்கு புரியுதுடா. அவன் காதல வச்சு பயன்பத்திர சொல்லிட்டு. டேய், உன்னை கொல்லாம எதுக்கு விட்டேன்னு புரியுதா? எந்த சங்கரன் அவ நீ சாவடிக்கணும்னு நினைச்சோ அவர் கையாலே நீ சாவணும். நீ மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ண மொத்த கூட்டத்துக்கும் பேக்கப். சொல்லிட்டேன்ப்பா. ஆத்மா சாத்தி அடையட்டும். என்னடா இது மெகா? மினிஸ்டர் அவங்க கிட்ட சொல்லியும் 15 நிமிஷம் ஆச்சு கூப்பிடலையே. அவங்க வெயிட் பண்ண சொன்னா நம்ம பண்ணணுமா? வாங்க. சீனியர் டாக்டர் கூப்பிடுறான்னு என்னையும் உட்கார வச்சு வேஸ்ட். ஆடா விடுங்கண்ணே. ஆகிற காரியத்தை பாருங்களா. ஃபுல் பாட்டில் சாதாரணமா குடிப்பா. யாரையாவது முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா தூக்க மாட்டான். 2 பிளேட் பிரியாணியும் மூச்சு விடாம திம்பா மகராச. 2 பிரியாணி சாப்பிட்ட பெரிய மகாராசனா? பாட்ட சித்த சோகத்துல இருக்க நீ வேற ஏண்டா? எதுக்கு சோகம்? ஷேர்ல ஒரு கை கம்மியாயிடுச்சுல. டாக்ஸ் அருண் எங்கடா போனா? நேத்துல இருந்து அண்ணனை காணும். ஏன் இந்த செட்டப் கிட்ட இருக்கிறாரோ?
சத்தம் இல்லாம எப்ப உள்ள வந்துட்டானே. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்கண்ணே, விடுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா சார்? நான் என்ன பண்ண? உங்க கருணாக்கெல்லாம் அவன் செத்துருவான்னு சபிச்சிங்க, அதான் செத்து. கரெக்ட். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. சைலண்டா இரு. கேட்டானுங்க என்ன கொண்டுருவானுங்க. அநியாயமா போயிட்டாருங்க. நேத்து வரைக்கும் கல்லு மாதிரி தான், இன்னைக்கு மண்ணோட மண்ணாயிட்டா. ராசா, இந்த டீல் முடிஞ்சதும் பெருசா கொண்டெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தியே, இப்படி போயிட்டியே. உங்க வேதனை எனக்கு புரியுது, ஆனா நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய டீலை வச்சுட்டு நீங்க இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? முத்துகிருஷ்ணா, எஸ் பாஸ். உங்களுக்கு நீதாப்பா தைரியம் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெங்கட் சார். ஏன் தம்பி? அவங்க பாவம் துக்கத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் வியாபாரம் பேசினா நல்லா இருக்காது. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு, அவங்க ரெக்கவர் ஆனதும் காமிங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்னது? படத்துக்கு நயன்தாரா ஓகே. நிஜமாவா? உங்க ஷோரீல் பார்த்து ஃபிளாட் ஆயிட்டாங்க. உங்க கூட நடிக்கிறதுக்கு 3 படத்தை விட்டாங்க.